أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم تنزيل ولما بلغ أشده آتيناه حكما وعلما وكذلك نجزي المحسنين وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم لقد شهدت في دار عبد الله بن جدعان حلفا ما أحب أنني به خمر النعم ولم ادعى به في الإسلام لعجبت اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي புகழனைத்தும் அல்லாஹ் அவனுக்கே உரித்தானது. கண்பணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபீன்கள் வழிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாவது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கிக் கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்தருள்வானாக. வாழும் காலம் வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து அதன் அடிப்படையிலே வாழ்ந்து அதை சொல்லிய மரணிக்கின்ற பாக்கியத்தினை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. மீண்டும் மீண்டும் பைத்துல் முகத்தஸை ஜியாரத் செய்கின்ற பாக்கியத்தினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. மீண்டும் மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலாவின் அருகில் நின்று சலாம் சொல்லி அப்பொழுதே பதில் சலாம் பெறக்கூடிய நல்லடியார்களில் அல்லாஹ் நம்மை மாக்கி அருள்வானாக. உலகம் முழுவதும் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய அனைவருக்கும் சிறந்த ஆறுதலையும் பாதுகாப்பையும் அல்லாஹ் தருள்வானாக. பலஸ்தீன், லெபனான், ஈரான், ஈராக் போன்ற பகுதிகளில் பாதிக்கப்படக்கூடிய எல்லா மக்களும் அல்லாஹ் தஆலா சிறந்த பாதுகாப்பை தருள்வானாக. கணிதத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள்மறை திருக்குறளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இளைஞர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைய ஒரு 5-6 பேருக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இளமை பருவம் அப்படிங்கிற அந்த பருவத்தை அல்லாஹ் தஆலா திருக்குறள்ல ஒரு 5-6 நபர்களுக்கு சொல்லி காட்டுறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளைஞராக இருந்த பொழுது அந்த திருவிழாவில் போய் கலந்துக்காம ஊருக்குள்ள இருந்த பெரிய கோவில்ல இருந்த எல்லா சின்ன சிலைகளை உடைத்து விட்டு பெரிய சாமியினுடைய கழுத்துல கோடாலியை போட்டு விட்டு சென்று விட்டார். இது திருக்குர்ஆன் பேசு. ஒரே ஒரு இளைஞர் மட்டும்தான் அந்த திருவிழால கலந்து கொள்ளவில்லை என்று அவர்கள் சொன்ன ஒரு தகவலை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் இடம்பெற செய்திருக்கிறார். ஒரு இளைஞர் மட்டும் கலந்து கொள்ளவில்லை. அந்த இளைஞர் யார்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதே போல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தெருவழியாக நடந்து போய் கொண்டிருந்தார்கள். ஃபிரௌனுடைய சாதியை சார்ந்த ஒருவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சாதியை சார்ந்த பனி இஸ்ரவேலை சார்ந்த ஒருத்தனை கடை தெருவுல பஜார்ல வச்சு அடிச்சு தொங்குறுத்தி கேவலப்படுத்தி கொண்டிருந்தார். அதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓடி போய் அவனுடைய மூஞ்சிலே ஒரு குத்து விட்டார். அவன் கீழே விழுந்து செத்தே போயிட்டான். ஒரே குத்துதான். அது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லும் பொழுது மூசா மூசா ஒரு குத்து தான் விட்டார். கலா அலைஹி, அவன் கதை முடிஞ்சு போச்சு. இந்த வரலாறு சொல்லும் பொழுது அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளைஞராக இருந்தார்கள் என்று சொல்லுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இன்னொரு நபியும்
ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி செல்லும் பொழுது கூட ஒரு இளைஞர் இருந்தார் என்று அந்த ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட இருந்த இளைஞர். அது போலவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரும் இளைஞராக இருந்தார் என்று திருக்குர்ஆன் பேசும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இளைஞராக இருந்தார் என்று சொல்லும். இப்படி திருக்குர்ஆன்ல பார்த்தோம்னா அந்த குகைவாசிகள் சில இளைஞர்கள் தங்களுடைய இறைவனை முழுமையாக வணங்குவதற்கு வழிபடுவதற்கு வழி இல்லாமல் சொந்த ஊரை விட்டு இறைவனை வணங்குவதற்காக வேண்டிய ஹிஜ்ர் செஞ்சு போனாங்கன்னு சொல்லி சில இளைஞர்கள் போனார்கள் என்று குர்ஆன் பேசு. இப்படி ஒரு 7 வகையான இளைஞர்கள் குறித்து திருக்குர்ஆன் பேசுகிறது. இந்த 7 வகையான இளைஞர்களும் மிக பெரும் மாற்றத்தையும் புரட்சியையும் அந்தந்த ஊர்கள்ல ஏற்படுத்தினாங்க. டெல்லியில நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு செய்திகள்ல பார்க்கக்கூடிய செய்தி என்னன்னா 1,00,000 பேர் இருப்பான், 50,000 பேர் இருப்பான், 38,000 பேர் இருப்பான்னு தான் சொல்றாங்க. ஆனா உண்மையிலுமே கடந்த 20ஆம் தேதி இந்த ஜந்தர் மந்தர் பகுதியில பிரச்சனை நடக்கும் பொழுது 50,000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டிருந்திருக்கிறார். இன்னைக்கு தேதிக்கு பார்த்தோம்னா 80 லட்சத்துக்கு மேல இருக்கிறாங்க. அன்னைக்கு 50 லட்சம் பேர் இருந்தாங்க, இன்னைக்கு 80 லட்சம் பேருக்கு மேல இருக்கிறாங்க. இளைஞர்கள் நாடு முழுவதும் இருந்து டெல்லியை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார். பொதுவா உலகம் முழுவதுமே ஏதேனும் ஒரு காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்பது இளைஞர்களை கொண்டுதான் நடந்திருக்கிறது என்பதாக வரலாறு சொல்லி காட்டுகிறது. இளைஞர்களை கொண்டுதான் ஒரு பெரிய சமூக புரட்சி, ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு அந்த மக்களிடத்துல ஒரு செவ்வையான சுமூகமான சூழல்கள் உருவாகி இருப்பதாக வரலாறு சொல்லி காட்டுகிறது. இஸ்லாமிய வரலாற்றுல கூட அப்படி ஒரு வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல யமன் தேசத்தை சேர்ந்த ஜுபைதா என்னும் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் மக்காவுக்கு வியாபாரத்துக்கு வரார். அவர் கொஞ்சம் விலை உயர்ந்த பொருள்கள் தான் விற்பனை செய்வார். எப்பவுமே காஸ்ட்லியான பொருளா தான் கொண்டு வருவாரு, வியாபாரம் பண்ணுவார். மக்காவில் அப்படி விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அதுல ஆஸ்பின் வாயில் ஹசமி என்கிற ஒரு மனிதர் அவங்ககிட்ட விலை உயர்ந்த பொருள்களா வாங்கிட்டு போயிட்டார். காசு தரல. ஒரு நாள் போய் கேட்டாரு, 2 நாள் போய் கேட்டாரு, 4 நாளா போய் அவருடைய வீட்டுல போய் வாசல் நின்று தவம் இருந்து கேட்டு பார்க்கிறார். ஆஸ்பின் வாயில் கொடுக்க மாட்டேங்கிறார். இந்த ஆஸ்பின் வாயில் யாருன்னா ஊர்ல இருக்கக்கூடிய தலைவர்கள்ல ஒருத்தர், பெரிய மனுஷங்கள்ல ஒருத்தர், செல்வாக்கு மிக்க மனிதர். இந்த ஊர்ல கொண்டு வந்து விற்கணும்னா எனக்கு ஏதாவது கொடு, நான் எடுத்துட்டு வந்ததுல அது எனக்கு தான், நான் காசு கொடுக்க மாட்டேன் என்று முரண்டு பிடிக்கிறார். இந்த ஆளு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஆளு எடுத்துட்டு போன அந்த பொருட்கள் எல்லாமே விலை உயர்ந்தது, இருந்ததே அதுதான். இவருக்கு ஒண்ணுமே கிடைக்காது. யமன்ல இருந்து வந்திருக்காரு, 2500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து வியாபாரம் பண்ணுவதற்காக ஒட்டகத்திலையும் குதிரையும் வந்திருக்கிறார். இருக்கிறதா அள்ளிட்டு போயிட்டா இவர் என்னத்தை கொண்டு போவார்? எவ்வளவோ கேட்டு பார்த்தாலும் கெஞ்சி பார்த்தாலும் கிடைக்கல. இப்ப பனு குறைசி வம்சத்தை சார்ந்த முக்கியஸ்தர்களிடத்துல போய் சொன்னார், அது மாதிரி இந்த ஆஸ்பின் வாங்கிற சாமான் எடுத்துட்டு போயிட்டான், காசு கொடுக்க மாட்டேங்கிறான், கொஞ்சம் பார்த்து நீங்க தான் வாங்கி கொடுங்கல, நீங்களும் ஊர்ல பெரிய மனுஷன் தானே என்று குறைசி வம்சத்தை சார்ந்த பெருமானார் அவங்களை சார்ந்த அந்த வம்சத்திட்ட போய் கேட்கிறாரு. அந்த வம்சத்தார்கள் என்ன சொல்லிட்டாங்க, அவரு முரண்டம்பா, அவருக்கு இருக்க, அவன் ஊர்ல ஒரு பெரிய தலைவர், செல்வாக்கு மிக்கமா, பணக்காசு நிறைய உள்ளவன், அவனை எதிர்த்துக்கிட்டுலாம் நம்மளால பேச முடியாது என்று குறைசி வம்சத்தை சார்ந்தவர்களே ஒதுங்கிட்டார். இவர் ஊர்ல இருக்கக்கூடிய யாரையும் போய் சந்திச்சு பார்த்தார். யமன்காரர் வியாபாரி யாருமே அவருக்கு ஒரு ஆதரவான பதிலை கொடுக்கவில்லை. அவர் என்ன செஞ்சார், ஒரு நாள் மகரிபு நேரத்துல, மாலை நேரத்துல பக்கத்துல இருந்த அபி குபேஸ் என்கிற ஒரு மலை மேல ஏறி நின்றுட்டு எப்பயுமே மக்கள் ஏதாவது ஒரு பாதுகாப்பு, ஒரு அபாயம், பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனை என்றால் அந்த மலை மேல ஏறிதான் சத்தம் போடுவாங்க. நம்ம ஊர்ல தண்டாரம் போடுவாங்கல்ல முற்காலத்துல, அந்த மாதிரி ஒரு மலை மேல ஏறி, அபி குபேஸ் மலை மேல ஏறி ஒரு சத்தம் போறார், மக்களே எனக்கு ஒரு அநியாயம் நடந்து போச்சு, நான் யமன்ல இருந்து வந்திருக்கிறேன், என்கிட்ட விலை உயர்ந்த பொருள்களை ஆஸ்பின் வாங்கி சென்று விட்டா காசு கொடுக்க மாட்டேங்கிறார், ஆபத்துல இருக்கிற ஊர்ல அநியாயம் நடக்குது,
காபத்துல்லா இருக்கிற ஊர்ல அநியாயம் நடக்குது. இதை கேட்பதற்கு இந்த ஊர்ல ஒரு ஆண்மகன் கூட இல்லையா? அவரை எதிர்த்து பேசுவதற்கு ஒரு ஆள் கூட இந்த ஊர்ல இல்லையா என்றெல்லாம் உணர்ச்சி போக்க கவிதையாக அவர் கொஞ்சம் அதிகமா பேசுறாரு. அதை கேட்கறதுக்கு எப்பயுமே ஒரு சத்தம் கொடுத்தாலே போதும், மக்களே அப்படின்ட்டாவே அங்கவங்க மக்கள் எல்லாருமே வீட்டு விட்டு வெளியே வந்துருவாங்க. இந்த உணர்ச்சி வசப்பட்ட இந்த பேச்சை கேட்ட உடனே எல்லா மக்களும் கொஞ்சம் மோசம் வந்துருச்சு. உடனே அப்துல்லாஹ் இப்னு ஜுதான் என்கிற ஒரு மனிதர் அந்த சபையை எழுந்திருச்சு, யாரெல்லாம் இங்கு இந்த அநீதிக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவங்க எல்லாம் என் வீட்டுக்கு வாங்க என்று சொல்லிட்டு அவர் போயிட்டார். வீட்டுக்கு ஒரு கூட்டம் போகுது. யார் யாரெல்லாம் வீட்டுக்கு போறாங்கன்னா, ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, பனு ஹாஷிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சத்தை சார்ந்தவர்கள், பனு முத்தலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியப்பா அப்துல் முத்தலிப் அந்த குடும்பத்தினர்கள், பனி ஜுஹ்ரா என்கிற ஒரு குடும்பத்தினர், பனு தமீம் என்கிற ஒரு குடும்பத்தினர், பனு அஸத் இப்னு அப்துல் உஸ்ஸா என்கிற ஒரு குடும்பத்தினர். ஒரு 5 குடும்பத்தை சார்ந்த முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், ஊர்ல இருந்து மற்றவர்கள் எல்லாம் போறாங்க. ஹதீஸ்கள்ல வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கு முக்கியமா 4 மனிதர்களுடைய பெயர்கள். ஜுபைர் இப்னு அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியப்பா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த யாரு என்னுடைய வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னார் இல்லையா, அப்துல்லாஹ் இப்னு ஜுதான். இவர் இப்படி ஒரு பெருமண்ட கூட்டம் அப்துல்லாஹ் இப்னு ஜுதானுடைய வீட்டுல சேர்றாங்க. சேர்ந்து எல்லாரும் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? அந்த வீட்டுல ஒரு 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது. உள்ளூர்காரனோ வெளியூர்காரனோ, நம்ம ஊர்காரங்க ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் யாரு பாதிக்கப்பட்டாலும் நாம எல்லாரும் சேர்ந்து அவருக்கு நீதி வாங்கி தரணும், ஒரு தீர்மானம். இரண்டாவதாக, எந்த வகையில யார் பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு நீதி வாங்கி தரணும். ஏன்னா காசு வகையிலங்கிறது மட்டும் இல்ல, ஒருத்தன் கேவலப்படுத்திட்டான், ஒருத்தனை அடிச்சிட்டான், ஒருத்தனை துன்புறுத்திட்டான், ஒருத்தன் நிலத்தை அபகரிச்சிட்டான், யார் எந்த வகையில பாதிக்கப்பட்டாலும், பாதிப்புக்கு யார் உள்ளாக்கி இருந்தாலும் அவர்களை நாம் தட்டி கேட்க வேண்டும். மூன்றாவதாக, மக்காங்கிறது ஒரு புனித நகரம். இந்த புனித நகரத்துக்குள்ள தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே மக்களை சரி பண்ணி வைக்கணும். தப்பு செஞ்ச பிறகு அவர்களை தட்டி கேட்கறதுங்கிறது இருக்கக்கூடாது. தப்பு நடக்காமலே பார்த்துக்கணும். இப்படி ஒரு மூன்றாவதாக ஒரு தீர்மானம். நாலாவதாக, இதையெல்லாம் செய்வதற்கு நாம் ஒரு சங்கத்தை ஆரம்பிப்போம். இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு சங்கத்தை ஆரம்பிப்போம். அந்த சங்கத்துக்கு பெயர் ஹில்ஃபுல் ஃபுலூல். ஹில்ஃபுல் ஃபுலூல், நீதிக்கான கூட்டமைப்பு என்று ஒரு சங்கத்தையே ஆரம்பிச்சாங்க. அந்த சங்கத்துல நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வயசு 20. பிற்காலத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க இந்த வார்த்தையை, லக்கத் ஷஹீது ஃபீ தாரி அப்துல்லாஹ் இப்னு ஜுதான் ஹில்ஃபா. அப்துல்லாஹ் இப்னு ஜுதானுடைய வீட்டுல ஒரு உடன்படிக்கைக்காக வேண்டி நான் போய் சந்தித்துக் கொண்டேன். அந்த கூட்டத்துல நானும் போய் கலந்து கொண்டேன். மா அஹப்பு அன்னலி பிஹி ஹுமுர நஅமி. அரபு நாட்டிலேயே ஆக உயர்ந்த செல்வன்னு பார்த்தா சிவப்பு நிற ஒட்டகங்கள் தான். நம்ம ஊர்ல பென்ஸ் காரு, BMW இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி உயர்வகமான காரு, வசதியான ஒரு மனுஷன் கிட்ட இருக்கக்கூடிய ஒட்டகங்கிறது பார்த்தா சிவப்பு நிற ஒட்டகம். எனக்கு சிவப்பு நிற ஒட்டகங்கள் கிடைப்பதை விட நான் அந்த கூட்டத்துல கலந்து கொண்டது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வளவித்தாபி இஸ்லாமில் அஜப்து. இப்பவும் கூட இஸ்லாத்துல இந்த மாதிரி ஏதேனும் ஒரு உடன்படிக்கைக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னா நான் வந்து கலந்துக்குவேன். எந்த கூட்டமா இருந்தாலும் நான் வந்து கலந்துக்குவேன். நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய கூட்டத்தில் நான் கலந்து கொள்வேன் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல இந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பிரச்சனைக்கு பிறகு மக்கால பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள்னு ஏற்படவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை எப்ப நபின்னு அறிவிச்சாங்களோ அப்ப இருந்துதான் வேற பிரச்சனை வந்துச்சு. அந்த 23 வருடங்கள் 24 வருடங்கள் பெருசா அந்த ஊருக்குள்ள பிரச்சனைகள் ஏது நடக்கவில்லை என்று வரலாறு சொல்லி காட்டி. காரணம் இந்த ஹில்ஃபுல் ஃபுலூல், இந்த ஒரு கூட்டமைப்பு. இன்னைக்கு டெல்லியில நம்ம பார்க்கிற இளைஞர்கள் சாதாரணமான கூட்டம் இல்லை. 80 லட்சம் பேர் 70 லட்சம் பேர் ஒண்ணு சேர்ந்திருக்கிறான். அப்ஜித்
திக்கோ என்கிற ஒரு இளைஞர் ட்விட்டர்ல ஒரு கணக்கு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு அதுல ஒரு 60 கருத்துக்களை தான் பதிவு பண்ணியிருக்கிறார். பொதுவா ட்விட்டர்ல, பேஸ்புக்ல நீங்க எவ்வளவு வேணுமாலும் எழுதலாம். அதே போல இன்ஸ்டாகிராம்ல கூட கொஞ்சம் எழுதலாம். ஆனா ட்விட்டர்ல 150 எழுத்து மட்டும் தான் எழுத முடியும். வெறும் 150 எழுத்து. இந்த 150 எழுத்துக்குள்ள நீ என்ன கருத்தை வேண்டுமானாலும் சொல்லலாம். இன்னொரு 10 எழுத்து நீ அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 160 எழுத்துக்களை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு 60 பதிவுகள் போடுறாங்க. இது எல்லாமே இளைஞர்களை சம்பந்தமா, வேலை இல்லாத இளைஞர்கள் சம்பந்தமா, இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அநீதங்கள் சம்பந்தமா, அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகள் குறித்து ஒரு 60 பதிவுகள் போடுறாங்க. இந்த 60 பதிவுகள் மூலமாக ஒரு சில மாதங்கள்லயே 2.5 கோடி பேர் அவருக்கு ஃபாலோவர்ஸ் வராங்க. 2.5 கோடி பேருக்கு. நானும் ட்விட்டர்ல கணக்கு வச்சிருக்கிறேன். 1200 பேர் தாண்டல் இன்னும். எத்தனை வருஷமா இருக்குது? ஒரு 10 வருஷமா ஆக்கிட்டு இருக்கிறார். எதுக்கு சொல்ல வரேன்னா 2.5 கோடி பேரு 2-3 மாசத்துல சேர்றாங்க. ஆனா இந்த சேர்கிற இளைஞர்களுடைய கூட்டத்தை பார்த்துட்டு கவர்மெண்ட் உடனே அந்த ட்விட்டரை கட் பண்ணுது. எலான் மாஸ்க்கு சொல்லி, எலான் மாஸ்க்கு தான் அது உரியவர், அவருக்கு சொல்லி அந்த ட்விட்டர் கணக்கை மூடுறாங்க. இதை மூடுகிற நேரத்துல இவர் போய் வழக்கு தொடுக்கிறார் நீதிமன்றத்துல. இப்படி என் ட்விட்டர் கணக்கை மூடிட்டாங்க, இதை ஓபன் பண்ணிவிடுங்க, வழக்கு தொடுக்கிறார். இந்த வழக்கு விசாரணையின் போது ஒரு நீதிபதி சூரியகாந்த்ங்கிறவரு இந்த இளைஞர்கள் இந்த நாட்டில் இருந்துகிட்டு வேலை இல்லாத இளைஞர்கள் இந்த நாட்டில் இருந்து கொண்டு பெரிய பிரச்சனையை உண்டு பண்றான், இவன் ஒரு காக்ரோச், இவன் கரப்பாம்பூச்சியாக இருக்கிறான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். உயர் நீதிமன்ற நீதிபதி காக்ரோச் நீதிபதிகள், இளைஞர்கள், வேலை இல்லாத இளைஞர்கள் இவன் ஒரு கரப்பாம்பூச்சி என்று சொல்லிவிட்டார். அது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையா ஆகிடுச்சு. உடனே இந்த அப்ஜித் என்கிற இந்த இளைஞர் என்ன செய்யறாரு, அந்த தீர்ப்பினுடைய முடிவுல அது அப்படியேதான் இருக்குது. ஆனா அவர் அதை ஓபன் பண்ணவே இல்லை, கவர்மெண்ட் அதை ஓபன் பண்ண சொல்லவே இல்லை. இந்த நிலைமையில இவர் என்ன செய்தாரு, இந்த கரப்பான் பூச்சி என்கிற இந்த வார்த்தையவும், நீதிபதி சொன்ன இந்த வார்த்தையவும், ஏற்கனவே பாரதிய ஜனதா 15 வருஷமா 12 வருஷமா இங்க ஆட்சி செய்து கொண்டு இளைஞர்கள், நாட்டு மக்கள், எதிர்கட்சிகள் சொல்கிற எதையுமே கேட்காததுனால ஜனதா என்கிற ஒரு வார்த்தையவும் சேர்த்துக்கிட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, சிஜேபி அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்குறார். தொடங்கின 4 நாளையிலேயே பார்த்தா 4 கோடி பேர் ஃபாலோவர்ஸ் வந்துடலாம். நாளையில 4 கோடி பேருக்கு மேல ஃபாலோவர்ஸ். இந்தியாவில காங்கிரஸ் கட்சி இருக்குது, அதுக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்குது, அவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஃபாலோவர்ஸ் கிடையாது. ஆனா இவங்க தொடங்கின 1 வாரம் 10 நாளையிலேயே இவ்வளவு பெரிய ஃபாலோவர்ஸ் வந்த பிறகு இது அரசாங்கத்துடைய கவனத்திற்கும், இந்தியாவில் கூடிய கட்சிகளுடைய கவனத்திற்கும், எல்லாருடைய கவனத்துக்கும் இது போது இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறும். இந்த நிலைமையில தான் இந்தியா முழுவதும் நீட் தேர்வுகள் நடந்தது. இந்த நீட் தேர்வுகள்ல பார்த்தோம்னா பேப்பர் கசிஞ்சு போச்சு முதல் தடவை நடக்கும் பொழுது. அப்ப அதை எதிர்த்து முறையாக மத்திய கவர்மெண்ட் நடத்தக்கூடிய தேர்வுகள் அனைத்தையும் சரியாக நடத்த வேண்டும் என்று கடந்த மே மாசம் 20ஆம் தேதி ஒரு ஜந்தர் மந்தர் பகுதியில், டெல்லியில ஜந்தர் மந்தர் பகுதியில ஒரு அடையாள உண்ணாவிரதம் ஒருத்தர் ஆரம்பிக்கிறார். அவர் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நபர், சோனம் வாங்சுக் என்கிற ஒரு நபர் தனிப்பட்ட முறையில் அவர் இது உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சா கடந்த 22 நாளா அது சுமூகமாகவே போய் கொண்டிருந்தது. கடந்த 20ஆம் தேதி அவர்கள் பாராளுமன்றத்தை தொடங்கின அந்த நாள், பாராளுமன்றம் நடக்கக்கூடிய அந்த நாள், நாங்க பாராளுமன்றத்தை முற்றுகையிட போகிறோம் என்று சொல்லி அவர்கள் காலையில புறப்பட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா திடுக்க வழியாகவும் 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்திருந்தார்கள். அது ஒரு மிகப்பெரிய கலவரமா மாறிடுச்சு. 50 லட்சம் பேர் வந்தாங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு எந்த வகையான ஆயுதங்களும் கிடையாது. அதை தடுக்க வந்தவர்கள் தான் பயங்கரமான ஹெல்மெட் போட்டு, முகத்துல கம்பி வலை கட்டி, கையில ஒரு பெரிய குச்சியை வச்சுக்கிட்டு, அடிச்சு வந்தா தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு வச்சுக்கிட்டு, இவங்க தான் ஆயுதங்களோட, போலீஸ்காரங்க தான் ஆயுதங்கள் மாதிரி கொண்டு வந்து நிக்கிறாங்க. போலீஸ்காரங்க தான் அங்கங்க கொண்டு வந்து லாரியா கற்களை கொண்டு வந்து இறக்கி வச்சிருக்கான் போலீஸ்காரங்கள.
இப்படியெல்லாம் இவர்கள் செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டாக்கி, மிகப்பெரிய ஒரு நாசத்தை உண்டாக்கி, உலகம் முழுவதும் நம்மை திரும்பி பார்க்க வைத்து விட்டார்கள். ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டார்கள். அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? இந்த நீட்டு தேர்வை சரியான முறையில நடத்த தெரியாத மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனே பதவி விலக செய்யணும். இரண்டாவதாக, இந்த நீட் தேர்வு சம்பந்தமாக 21 பேர் இறந்து போயிட்டாங்க. கலந்து கொண்டு இதுல தற்கொலை செஞ்சுக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்கணும். இனி இந்தியாவுல மத்திய கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எத்தனையோ தேர்வுகள் இருக்கு இல்லையா? இது மட்டும் இல்லையே, IAS, IPS இந்த மாதிரி எத்தனையோ தேர்வுகள் இருக்கு இல்லையா? 81 வகையான தேர்வுகளை மத்திய கவர்மெண்ட் நடத்துதா. இந்த 81 வகையான தேர்வுகள்லையும் முறைகேடுகள் நடக்குது. பேப்பர் முன்கூட்டியே லீக் ஆகுது. எப்படி லீக் ஆகுது? நீங்க கொடுக்காம அது எப்படி வெளியே போகும்? இதை கொண்டு ஒரு பலாயிரம் கோடிகள் நீங்க சம்பாதிக்கிறீங்க. அதனால இதுக்குன்னு இருக்கக்கூடிய இந்த அமைப்பு சரியாக செயல்பட வேண்டும், முறையாக திருத்தப்பட வேண்டும், திருத்தி அமைக்கப்பட வேண்டும், அவங்களுக்கு சரியான ஒரு கட்டமைப்பை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு 3 கோரிக்கையை வச்சுதான் அவங்க வந்து நின்றாங்க. இந்த ஒரே ஒரு கல்வி அமைச்சரை பதவியை விட்டு நீக்கிறதா வேலை முடிஞ்சு போயிருக்கு. ஆனா இன்னைக்கு பெரும் பிரச்சனை ஆகி போச்சு. எப்பவுமே நம்ம 12 வருஷமா கேட்போம், மத்திய கவர்மெண்ட் கிட்ட இந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாத, எந்த கேள்வியை கேட்டாலும் நேரடியா பதில் சொல்லாத. நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டோம்னா, நான் நேற்றே தூங்கிட்டேன் அப்படின்பா. விவசாய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, நாட்டுல இளைஞர்கள் எல்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க என்று நம்ம கேட்டோம்னா, எல்லா நாடுகள்லயும் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. எந்த நாட்டுல இந்த மாதிரி பிரச்சனை இல்ல? நம்ம நாட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு பதில் சொல்லுங்கன்னா எல்லா நாட்டிலையும் தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பதில் சொல்லாம போயிடுவாங்க. இது மத்திய கவர்மெண்டினுடைய ஒரு இயற்கையான வழிபோக்கு. அதே போலவே இதையும் கடந்து போய்விடலாம் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் இந்த இளைஞர்களுடைய எழுச்சி மிகப்பெரிய எழுச்சியாக இருக்கிறது. நீங்கள் நெட் வழியாக எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதை விவரமா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா இளைஞர்களால் மிகப்பெரிய மாற்றங்கள் சமூகத்தில் ஏற்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. வரலாற்றுல திருக்குறள்ல பொறுத்தவரை நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு திருக்குறளில் அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல ஜாலூத் என்கிற ஒரு மன்னன் இருந்தார் பலஸ்தீன்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பலஸ்தீன் பகுதியில தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கதான் வாழ்ந்தார்கள். அந்த பகுதியில ஜாலூத் என்கிற மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். இவன் ஒரு சாதி. அங்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் பனி இஸ்ரவேலர், அவங்க வேற ஒரு சாதிக்காரங்க. பனி இஸ்ரவேலர் வேற ஒரு சாதிக்காரங்க. அப்ப இந்த ஜாலூத் என்கிற அந்த மன்னன் பனு இஸ்ரவேலர்களை அடக்கி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு காட்டு தர்பார் ஆட்சி தான். அந்த ஊரில் இருக்கக்கூடிய பனு இஸ்ரவேலர்களை சார்ந்த இளைஞர்களை எல்லாம் கட்டாயப்படுத்தி ராணுவத்துக்குள்ள சேர்த்துக்குவோம். எங்க வழியின போய் யுத்தம் செய்வான். அதுல பனு இஸ்ரவேலர் இளைஞர்கள் எல்லாம் தானா செத்துப்போம், வேற வழி இல்லாம சாவான். அவர்களை எல்லாம் சாகடித்து இவன் யுத்தத்துல வெற்றி பெற்று இவன் பெரிய மன்னனாக தன்னை காட்டிக் கொள்வான். அதே போல பனு இஸ்ரவேலர்களிடத்துல அதிகமான வரிகளை விதித்து காசு வசூல் பண்ணுவான். நல்ல நிலங்கள் பனு இஸ்ரவேல் வைத்திருந்தால் அதை அபகரித்துக் கொள்வார். அந்த மக்களை அச்சுறுத்தி அடிமைப்படுத்தி வைத்திருந்தார். அந்த ஜாலூத் என்கிற மன்னனே ரொம்ப வலிமையானவன். ஆள் கொஞ்சம் நல்லா அகலமா இருப்பான், நல்ல உயரமா இருப்பான், பயங்கரமான சக்தி மிக்கவன். அவனை எதிர்த்து யாராலையும் சண்டையிட்டு அவனை தோற்கடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வலிமையானவன். அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட ஒரு வலிமையான இராணுவமும் இருந்தது. அதனால அந்த பகுதியில அந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய 2000-3000 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பயந்துகிட்டு இருந்தாங்க. இவனை எதிர்ப்பதற்கு ஆளே இல்லையா என்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அந்த ஊர்ல ஆலூத் என்கிற ஒரு மனிதர், ஒரு நல்ல மனிதர், அவுலியா மாதிரி ஒரு மனிதர், அங்கிருந்த ஒரு நபிமார்கள் இருந்தார்கள். அந்த நபிமார்கள் மூலியமாக அல்லாஹ் தஆலா சொன்னான், தாலூத் என்பவரை நீங்கள் தளபதியாக நியமித்துக் கொள்ளுங்கள். அவருடைய தலைமையில ஒரு போர்ப்படை புறப்பட்டு ஜாலூத்தை எதிர்க்க போகட்டும். தாலூத்தினுடைய தளபதியாக இருந்து ஜாலூத்தை எதிர்கொள்ள போகட்டும். அந்த கூட்டத்தில் பல இளைஞர்கள் கலந்து கொள்வார்கள். அவர்கள் மூலமாக நான் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பேன் என்று அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுக்கிறார். அப்படி புறப்பட்டு போனவர்களே நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆள் குள்ளமா இருப்பாங்க.
ஆள் குள்ளமா இருப்பாங்க, செக்கச்செவேர்னு இருப்பாங்க. ஒரு 18-19 வயசுதான். அவங்க ஆடு மேய்க்கிற நபர். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தொழிலே ஆடு மேய்க்கிறவங்க. கூட பிறந்தவங்க 5-6 பேர். ஆடு மேய்க்கிறதா அவங்களுக்கு வேலை. எப்பயுமே காடுகள் பகுதியில தான் கிடப்பாங்க. பொதுவா இந்த ஆட்டுல காடுகள்ல ஆடு மாடு மேய்க்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, வீட்டை விட்டு புறப்பட்டாங்கன்னா 1 மாசம் 2 மாசம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு அப்புறமே தான் வீட்டுக்கு வருவாங்க. அதுதான் அந்த காலத்தினுடைய பழக்கம். அப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காடுகள்லயே வாழ்ந்த ஒரு காட்டு மனிதர். இப்படி இருந்த சந்தர்ப்பத்துல இவரும் அந்த யுத்தத்துல போய் கலந்து கொள்கிறார். இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு திறமை என்னன்னா, இந்த கவன் உண்டிக்கோல்ல கல்லடிப்பாங்க இல்லையா, அதுல ரொம்ப கை தேர்ந்தவர். ஏன்னா அந்த ஏதாவது ஓநாய்கள் வருது, சிங்க சிறுத்தைகள் வருதுனாக்க, ஆளுல பிடிக்க வருதுனாக்க அடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி மிகுந்த மனிதர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். இவரும் அந்த யுத்தத்துல கலந்துக்கிறார். அந்த ஜாலூத் என்கிற அந்த மன்னன் அந்த யுத்தத்துல எப்படி வந்து நிக்கிறான்னா, தன்னுடைய உடல் முழுவதும் கவச உடை அணிந்திருக்கிறான். உடம்புல ஒரு விட்டு கூட வெளியே தெரியல, எல்லாம் இரும்பால போத்தி இருக்கிறான். அவனுடைய உடல்ல தெரியக்கூடிய ஒரே பகுதி 2 கண்ணு மட்டும்தான். 2 கண்ணு மட்டும்தான் வெளியே தெரியுது, மற்ற எல்லா இடத்துலயும் இரும்பு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கவச உடை அணிந்து அந்த போர்படை தளபதியாக ஜாலூத் வந்து நிற்கிறான். எதிரில தாலூத் என்கிற இஸ்லாமிய தளபதி நிற்கிறார். அந்த இஸ்லாமிய தளபதிக்கு பின்னாலதான் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க. அந்த ஜாலூத்தை பாக்குறாங்க. பார்த்த உடனே குறி வச்சு அடிச்சாங்க அவன் கண்ணுக்கு. பொத்துன்னு சாஞ்சிட்டான் கீழே. கண்ணுல அடிச்சாக்க பொறி கலங்கிடும் இல்லையா, கீழே விழுந்துட்டான். உடனே நம்முடைய இஸ்லாமிய சிப்பாய்கள், ராணுவ வீரர்கள் ஓடி சென்று அவனை குத்தி கொலை பண்ணி சின்னாபின்னமாக்கி பீஸ் ஆக்கிட்டார். கொஞ்ச நேரத்துல அந்த யுத்தம் முஸ்லிம்களுக்கு சாதகமாக முடிந்தது. அது அந்த யுத்தத்துல கலந்து கொண்டவருடைய எண்ணிக்கை வெறும் 313 பேர். இந்த யுத்தத்துல கலந்து கொண்ட இஸ்லாமியருடைய எண்ணிக்கை வெறும் 313 பேர். 313 இளைஞர்கள், வயதானவர்கள். அதுல பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள். அதுல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு இளைஞர். இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டுதான் அந்த யுத்தம் வெற்றிக்கு வந்தது. பிற்காலத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அந்த நாட்டை ஆளும் சக்தி மிக்கவராக மாறினார் என்பதாக திருக்குர்ஆன் அழகான ஒரு வரலாற்றினை சொல்லி காட்டுகிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை திருக்குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு அவர்கள் வெற்றி பெற்றார்கள். தாவூத் ஜாலூத்தை தாவூத் கொலை செய்தார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆட்சி அதிகாரத்தையும் ஞானத்தையும் அறிவையும் மிகப்பெரிய ஆற்றலையும் அல்லாஹ் கொடுத்தார் என்று திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சமூகத்துல இளைஞர்கள் 10 பேர் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னாக்க அங்க ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அல்லது ஏதோ ஒரு கெட்டது நடக்கும். இன்னைக்கு ஜந்தர் மந்தர்ல டெல்லியில 80 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். என்ன நடக்குமோ தெரியாது. உண்மையுமே 2வது முறையாக ஆளுங்கட்சி இப்பொழுதுதான் பயந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பஞ்சாப் விவசாயிகள் ஒரு தடவை வந்து இதே போல ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. 8 மாசம் 9 மாசம் ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. அப்போ ஒரு தடவை தான் இந்த 12 வருஷத்துல இந்த ஆளுங்கட்சி தன்னுடைய சட்டத்தை வாபஸ் வாங்கினுச்சு. தான் கொண்டு வந்த ஒரு சட்டத்தை வாபஸ் வாங்கினது அப்ப மட்டும்தான், விவசாய சட்டத்தை மட்டும்தான் வாபஸ் வாங்கியிருக்கு. இந்த 12 வருஷத்துல இந்த மத்திய கவர்மெண்ட் தான் கொண்டுட்டு வந்த சட்டங்கள்ல ஒரு சட்டத்தை கூட வாபஸ் வாங்கவே இல்லை. இப்பொழுது கூட இந்த தர்மேந்திர பிரதான நீங்க பதவி நீக்கம் செய்யுங்கிறதா ஒற்றை கோரிக்கை. ஆனால் அதையும் அவர்கள் செய்யாமல் இருக்கிறார்கள். ஏன் தெரியலன்னா இவ்வளவு அழுத்தங்கள் கொடுத்தும் இவ்வளவு இளைஞர்கள் சேர்ந்தும் எல்லாம் அந்த ஹிந்தி பேசக்கூடிய இளைஞர்கள் தான். அவங்களுடைய ஓட்டு வங்கி தான் பாதிக்கும். இன்னும் ஒரு வருடத்துக்குள்ள 5 மாநில தேர்தல்கள் வருதாங்க ஹிந்தி பேசலதான். இது அவங்களுடைய ஓட்டு பேக்க பாதிக்கும், மிகப்பெரிய அளவுடைய பிரச்சனையை உண்டு பண்ணும். ஆனாலும் அவங்க பின்வாங்காம இருக்கிறாங்க. தர்மேந்திர பிரதான வந்து பதவி நீக்கம் செய்யாம இருக்கிறாங்கன்னா அந்த தர்மேந்திர பிரதான் செய்யக்கூடிய ஊழல்கள் எல்லாத்துலயுமே மத்திய கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பிரதமர் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் பங்கு இருக்குதோ அப்படின்னு யோசிக்க வேண்டியதா.
அந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லதுக்காக வேண்டி யார் போராடினாலும் நம்ம அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம். எல்லாம் ஒன்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய நாட்டில் சுமூகமான சூழல்கள் உருவாவதற்கும் மக்கள் நல்லதுமாக சந்தோஷமாக வாழ்வதற்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.